சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எபிசோட் 18 பணிதல். மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அசோகர் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக பிக்ஷு மன்னரும் அவரது ஆட்களும் செல்ல வழிபட்டு ஓர் ஓரமாக ஒதுங்கி நின்றனர். அசோக சக்கரவர்த்தி அவரை பார்த்துவிட்டார். உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்று புத்த பிஷுவின் காலில் நெஞ்சான் கிடையாக விழுந்தார். அவரது சிரம் துறவியின் காலில் பட்டது. துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசிர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் சங்கடப்பட்டார். ஒரு மண்டலாதிபதி ஒரு பரதேசியின் காலில் விழுவதா? அரச பாரம்பரிய கௌரவம் என்னாவது என்ற எண்ணம் அவரை அழைக்கழித்தது. அரண்மனை சென்றதுமே அரசரிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அமைச்சரின் பேச்சை கேட்ட அசோக மன்னர் சிரித்தார். அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார். ஓர் ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது. எனினும் அரச கட்டளையாயிற்றே, அதை நிறைவேற்ற ஏவலர்கள் நாலா பக்கமும் பறந்தனர். ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. ஓர் இறைச்சி கடையில் அது கிடைத்து விட்டது. புலித்தலைக்கு அலைந்தார்கள். அது ஒரு வேட்டைக்காரரிடம் கிடைத்தது. அன்றுதான் அவன் ஒரு புலியை வேட்டையாடி இருந்தான். மனித தலைக்கு எங்கே போவது? கடைசியில் சுடுகாட்டிற்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்து கொண்டு சேர்ந்தனர். மூன்றையும் பார்த்த அசோக மன்னர் தான் அமைச்சரிடம் கட்டளையிட்டார். சரி, இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்கள் திணறினார்கள். ஆட்டுத்தலை அதிக சிரமமின்றி விலை போனது. புலியின் தலையை வாங்க ஆளில்லை. பலர் அதை வேடிக்கைதான் பார்த்தார்கள். கடைசியில் ஒரு வேட்டை பிரியரான பிரபு அதனை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக பாடம் செய்து மாட்டி வைக்க எடுத்து போனார். மீதமிருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவருப்புடன் அரண்டு மிரண்டு பின்வாங்கியது. ஒரு காசுக்கு கூட அதை வாங்க யாரும் முன்வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும் புலித்தலை சற்று சிரமமாக விலை போனதையும் கூறினார். மனித தலையை வாங்க ஆளில்லை என்பதையும் தெரிவித்தார். அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் அசோகர். இலவசமாக கூட அதனை வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை. இப்போது அசோக மன்னர் கூறினார், பார்த்தீரா அமைச்சரே, மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட இதை யாரும் தொடமாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உயிர் உள்ளபோது என்ன ஆட்டம் ஆடுகிறது. செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்றுணர்ந்தவர்கள் தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? சொல்லப்போனால் அதுதான் ஞான வாயிலின் முதல் படி என்றார். பூவுக்கு மனம் இயல்பிலேயே உண்டு, நாருக்கு அது இல்லை. ஆனால் அந்த பூவுடன் இணையும் போது நாரும் மனம் வீசுகிறது. ஞானம் அடைதல் துறவிகளின் இயல்பு. அத்தகு ஞானியரை வணங்குவதாலும் அவர் தம் அருளுரையை கேட்பதாலும் அவர்கள் காட்டிய வழியில் நடப்பதாலும் ஒருவன் ஞானம் பெற முடியும். குருவை வணங்கி குருமொழி கேட்டு குருவழி நடந்து புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, அதாவது புத்த கோஷம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்கிறது குறள். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.